Hi guys, welcome back to our channel JJ Stitching and Craft Ideas. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7 days சுடிதார் கிளாஸ்ல 4th டேல இருக்காங்க. இன்னைக்கு வந்து சைடு ஸ்லிட் ஓபன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம்ங்கறத டீடைலா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும், எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி கட்டிங் போடணும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 கிளாஸாக வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து 4th டேயில் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லிட்டு ஓப்பன் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சுடிதாரில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் எவ்வளோ, ஆம்ஹோல் ரவுண்ட் எவ்வளோ, கரெக்டாக அந்த மார்பு சுற்றுல வந்து எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கட்டிங், அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது முதற்கொண்டு நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ இப்போ வந்து ஸ்லிட்டு ஓப்பன் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகினர் கூட ரொம்ப தெளிவாக பண்ணிட முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணோம் இல்லைங்களா, சரியான அளவு, இப்போ ரெடி அளவு எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவில் வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாம். பாருங்கள், இப்போ நான் கரெக்டாக யூஸ் பண்ணதில் ஆம்ஹோல் ரவுண்டும் அந்த மார்பு சுற்றளவு பாயிண்ட்டும் ஒரே இடத்துல வந்து மேட்ச் ஆகுது. அதே மாதிரி நம்ம சாக் பீஸில் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, வெயிஸ்ட் ரவுண்டு எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹிப்பு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த அளவில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்படியே நீடில் வச்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து ஒரு தையல் வந்து ரிவர்ஸ் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கூட நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா கவனிங்க. ப்ரெஷர் ஃபோட்டை மட்டும் நான் தூக்கிட்டு, நீடில் அப்படியே உள்ளே தான் இருக்குது, நான் நீடில் வந்து ரிமூவ் பண்ணலை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திருப்பிட்டு ப்ரெஷர் ஃபோட்டை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு அப்படியே வந்து திரும்ப எகைன் வந்து தையல் போட்டுட்ருக்கேன். அதே மேலே 2 ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். இதே மாதிரி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஹிப் லைன் வரைக்கும் தையல் போட்டிருக்கோம் கரெக்டாக. இதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சரியான அளவு நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அளவுகள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன், ரெடி அளவு. ஸோ அதில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் அந்த ஹிப்பு வரைக்கும் நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த சைடு வந்து ஸ்லிட்டு வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம பாருங்கள், கீழே இந்த ஒரு கார்னர்லேருந்து கரெக்டாக நம்ம வந்து 1 இன்ச் வந்து தையலுக்காக மடித்து அடிக்கிறதுக்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திரும்ப அகைன் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கீழேருந்து நான் வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ இப்போ அது வரைக்கும் நம்ம கொண்டுட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன், ஒரு மடிப்பு, திரும்ப அகைன் இன்னொரு மடிப்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். கரெக்டாக இதில் வந்து தையல் போட நம்ம ஆரம்பிக்கணும். அந்த மடிப்பு மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதில் இருந்து பொறுமையாக நீங்கள் தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுகிட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மடிச்சுட்டு, இந்த கார்னரில் மடிச்சுட்டு ரொம்ப லென்த்தை நீங்கள் மடித்து பிடிச்சிட்டு தையல் போட நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது. பக்கத்தில் இந்த மாதிரி கரெக்டாக சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு குட்டி குட்டியாக ஓரளவுக்கு நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம எது வரைக்கும் தையல் கொண்டுட்டு வரணும்னா, நம்ம வந்து அந்த ஹிப்பு ஓப்பன் வரைக்கும் நம்ம அந்த போட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம கரெக்டாக கொண்டுட்டு வரணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக எந்த சுருக்கம் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா மடிச்சுக்கிறேன். இப்படியே பொறுமையாக தையல் கொண்டுட்டு வாங்க.
இப்போது இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து அந்த உள்பக்கமாக வந்து ஸ்லிட்டு ஹிப் ரவுண்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்த நான் இப்போ நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்தோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல கரெக்டாக எந்த சுருக்கமும் இல்லாமல் துணியை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக, நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப துணி இழுத்தெல்லாம் இந்த மாதிரிலாம் பிடிக்க தேவையில்லை. நம்ம அந்த மடித்து அடிக்கக்கூடிய துணியை வந்து நல்லா ஃப்ரீயாக நீங்கள் வந்து கரெக்டாக மடித்து அடிச்சுட்டு பாருங்கள், ஊசியை வந்து நீடில் உள்ளே இருக்கிற மாதிரியே தான் வச்சுட்டு ப்ரெஷர் ஃபோட்டை வந்து மேலே தூக்கியிருக்கேன். தூக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இப்போ பாருங்கள், இந்த பக்கம் நம்ம கொண்டுட்டு வரணும் தையலை. இப்போ நான் இந்த இடத்துல கொண்டுட்டு வர்றது எப்படின்னா, இந்த பக்கம் கொண்டுட்டு வர்றதை ஸ்லிட் ஓப்பன் பண்ணுறது பாருங்கள். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம மடித்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டிங் நம்ம பண்ணோம் இல்லையா, கரெக்டாக இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கணும். கீழே வந்து எந்த சுருக்கம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த நீடில் நம்ம வந்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் கொண்டுட்டு வர போகிறோம். ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு திரும்ப அகைன் நீடில் உள்ளே இறக்கிக்கோங்க. இப்போ இந்த பக்கத்தில் நம்ம வந்து அந்த ஸ்லிட்டு வந்து மடிச்சடிக்க போகிறோம். கரெக்டாக அந்த துணியை மடிச்சுக்கோங்க. கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டோமோ அதே அளவுக்கு தையல் போட்டு கொண்டு வரலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் ஃபேண்ட்டு கிளாத்து கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை பைப்பிங் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு நார்மல் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்து பைப்பிங் கொடுக்குறதோ இல்லை கான்ட்ராஸ்ட்டாக அந்த லேஸ் ஒர்க் இந்த மாதிரிலாம் கொடுக்குறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஒரு எண்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எண்டில் தான் கொண்டு வந்து முடிக்கணும். இப்போது நமக்கு வந்து ஒரு சைடு வந்து ஸ்லிட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த கார்னரில் எட்ஜஸ் எல்லாம் தெரியாமல் கரெக்டாக மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துடுங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட போகிறோம். இப்போது நான் உங்களுக்கு இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். தையல் போட்டிருக்கிறதே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து வந்திருக்கு. பார்த்திங்களா, அந்த டேர்னிங் திரும்புகிற இடம் வந்து நமக்கு எவ்வளோ அழகாக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். அந்த எட்ஜு பாருங்கள். ஸோ இதில் நம்ம வந்து ஓரத்தில் தையல் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை நம்ம இதே மாதிரி ஓகே இது போதும் அப்படின்னா நம்ம இதையும் வந்து விட்டுடலாம். அவ்வளோ நீட் ஃபினிஷிங் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் நம்ம பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடம் வரைக்கும் நம்ம தையல் போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பின்லாம் குத்திருந்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ நம்ம தையல் போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடம் வந்து சென்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு, திரும்ப ஃபர்ஸ்ட்டு போட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, கீழே அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, அதில் வந்து நான் ஒரு ஓரத்தையல் வந்து போட்டுக்கிறேன். அந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து போட்டுக்கிறேன். அந்த ஸ்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒன் சைடில் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துக்கு கொண்டு வரும்போது அந்த டேர்னிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்துடும். இப்போ அந்த ஸ்லிட்டில் வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஓரத்தில் தையல் போட்டுட்ருக்கேன். நமக்கு அது வந்து இன்னும் நீட்டாக ஒரு லுக் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இது உங்களுக்கு ஃபேண்ட் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் கொடுக்கலாம். ஃபேண்ட் கிளாத் கான்ட்ராஸ்டாக இருந்துச்சா நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா இன்னும் நமக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போது நம்ம 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிட்டு ஓப்பன் வந்து தைச்சாச்சு. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா
மடித்து அடிக்கணும். நம்ம வந்து தையலுக்காக மடித்து அடிக்கிறதுக்கு 1 இன்ச் வந்து நம்ம விட்டுருந்தோம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சில் திரும்ப எகைன் வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டு பேக் 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டமை வந்து மடித்து அடிச்சிட்டா சுடிதார் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். பேக் சைடில் வந்து நாட் வந்து வைக்கிறதா இருந்தாலும் நம்மளோட விருப்பம் தான், தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் மடித்து தையல் போட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு தையலுக்கு அளவு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மடித்து அடிச்சிடுறேன். சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஆரி ஒர்க் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற மெம்பர்ஸ், நீங்கள் ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் வீட்டில் இருந்தே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஜேஜே டிசைனர் ஸ்டூடியோன்னு சொல்லி ஆரி ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு மாதிரி சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த சேனலில் போய் பாருங்கள். தெளிவாக உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் அடித்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன லேஸ் ஒர்க் மாதிரி இது மெட்டீரியல்லையே கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி கீழே பாட்டமில் நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சுடிதார் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 4 கிளாஸ் முடித்ததில் சுடிதார் வந்து எந்த அளவுக்கு கிளியராக சொல்லி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்குறேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோட சுடிதாரோட ஃபினிஷிங் லுக் வந்து பாருங்கள். ஸோ சைடு ஸ்லிட்டு ஓப்பன் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் சுடிதார் கண்டிப்பாக தைச்சு பாருங்கள். தேங்க்யூ.